பேஷண்ட்டுங்கிறது இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கே தெரியும் சார், ஒரு கிரிட்டிக்கல் பேஷண்ட்டுக்கு நார்மல் டெலிவரி பண்ணுவாங்களா, சிசேரியன் பண்ணுவாங்களா? சிசேரியன் தான் பண்ணுவாங்க. ஆனால் வயிறு வலி வந்த பிள்ளைய தேவையில்லாமல் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக அப்சர்வேஷனில் வச்சாங்க. இன்னும் வலி வரட்டும்னு அவளை அப்சர்வேஷனில் வச்சாங்க. எந்த ஒரு நியாயம் சார் உங்களுக்கு? சிசேரியன் பண்ணுற பிள்ளைக்கு வெயிட் பண்ண வைப்பாங்க அப்சர்வேஷனில். இருந்தாலும் அவர் வயிறோட வெயிட் பண்ணா ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக அவள் கேட்டு பார்த்துருக்காங்க. இப்போ இன்னைக்கு பண்ண முடியாதே, திங்கக்கிழமை தான் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு திங்கக்கிழமை சிசேரியன் பண்ணாங்க. திங்கக்கிழமை சிசேரியன் பண்ணி செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் அவளை ஐசியூலேருந்து நார்மல் வார்டுக்கு கொண்டு வந்தாங்க. செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் அவள் நார்மல் அந்த மயக்க இதில் இருந்தால அதிலே இருந்தா. புதன்கிழமை மதியமாக ஒரு கஞ்சி சாதம் சாப்பிட்ருக்கா. அதாவது அவள் எடுத்த ஃபஸ்ட்டு ஃபுட்டு வந்து ஒரு லைட்டாக ஒரு கஞ்சி சாதம். அப்பயும் அவளுக்கு லைட்டாக வயிறு வலி கொடுத்து வீங்கியிருக்கு. அந்த உடனே அங்க இருந்து பேஷண்ட் சொல்லியிருக்காங்க, நர்ஸுங்க வந்து ஊசி போட்டுட்டே இருந்திருக்காங்க. நர்ஸுங்கள்ட்ட உடனே சொன்னதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் காரணம் என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம்ல சிசேரியன் பண்ணி, அந்த வலி உங்களுக்கு ஒரு மாதிரி இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நர்ஸு சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு சரி ஓகே நாங்களே விட்டுட்டோம். திரும்ப அடுத்து வியாழக்கிழமை நான் சரியாக சொல்கிறது, மதியம் அவள் ரசசாதம் சாப்பிட்டு தண்ணி குடித்த உடனே பிள்ளைக்கு ஃபுல்லாக வயிறு பெருசாக வீங்கி பயங்கரமான வலி கொடுத்துருக்கு. உடனே நர்ஸை கூப்பிட்டோம். வந்து சும்மா அவளுக்கு பேராசிட்டமால் ஆன்டிபயோட்டிக் மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. கேட்டதுக்கு வயிறு வலி அப்படிதாங்க இருக்கும். ஒருவேளை சார் நல்லா நோட் பண்ணுங்க, இவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரியில் சந்தேகத்தோட சொல்றாங்க, ஒருவேளை அந்த வயிறுல வந்து கேஸ் ஃபார்ம் ஆயிருந்திருக்கலாம், அதனால வலி வருகும் அப்படின்னு சொல்லிட்டு அவ எப்பெல்லாம் வலின்னு சொல்றாளோ 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் வெறும் ஆன்டிபயோட்டிக் மட்டும்தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்பயும் அந்த அட்டெண்டர் கேட்டிருக்காங்க, ஏங்க இப்படி சும்மா ஆன்டிபயோட்டிக் குடிக்கிறீங்க? இல்லைங்க, நாங்கள் டாக்டர்கிட்ட கேட்டோம். நர்ஸ் சொன்னது வார்த்தை இதுதான், டாக்டர்கிட்ட கேட்டோம், டாக்டர் தான் சொன்னாங்க ஆன்டிபயோட்டிக் கொடுக்க சொன்னாங்க. அந்த பிள்ளைக்கு அப்பயும் முடியல சார், வலியிலால துடிச்சுக்கிட்டு இருந்திருக்கா. இது ஃபுல்லாக வியாழக்கிழமை நடந்திருக்கு. அடுத்து வெள்ளிக்கிழமை அவளுக்கு வலி தாங்க முடியாம பிள்ளைக்கு மூச்சு திணற ஆரம்பிச்சிருக்கு. அன்னைக்கே அவங்க ஏதாவது பண்ணியிருந்திருக்கணும்ல. அன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்றேன், டாக்டர்லாம் பாப்பீங்கல்ல, எந்த சிசேரியன் பண்ண பொம்பளைக்கு சார் இனிமா கொடுப்பாங்க? அவளுக்கு இனிமா கொடுத்தா சார் கொண்டிருக்காங்க. இனிமா அந்த பிள்ளைக்கு கொடுத்து அந்த மழை எல்லாம் அந்த புள்ள பிளட்ல ஃபுல்லா இன்ஃபெக்ஷன்